அடுத்தது காலபுருஷனுக்கு 12ஆம் பாவமாக வரக்கூடிய மீனராசி. மீனராசிக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்க போகுது? இதுதான் கடைசி ராசி, சொல்லுங்க. இப்போ மீனராசிலாம் பார்த்தீங்கன்னா சார், மீனராசி நீங்கள் இப்படி சொல்லிவிடுங்க அப்படி சொல்லிவிங்கலாம் கேட்டு எனக்கு போர் அடிச்சு போச்சுங்க. மீனராசினாலே எல்லா யூடியூப்ல பார்த்தீங்கன்னா ஓஹோ ஆஹா ஓஹோன்றாங்க. ஆனால் மீனராசி இருக்கலாம் தெரியும் அந்த கஷ்டம் என்ன நஷ்டம் என்னன்றது. நீங்கள் பாட்டு ஈஸியாக உட்காந்துட்டு ஒரு ஸ்டுடியோவில் உட்காந்துட்டு மீனராசி நீங்கள் இப்படியா இல்லை, நீங்கள் அம்பானியா இல்லை, நீங்கள் அதானியா இல்லை சொல்லிட்டு போயிடுறீங்க. ஆனால் அடி வாங்குறது எங்களுக்கு தான் தெரியுதுன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. உண்மைதாங்க. ஏன்னா வந்து ஜென்மத்தில் சனி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது தேவை அந்த பிரச்சனையை உருவாக்கி விட்டுரும். ரெண்டாவது என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா அந்த விரயத்துக்கான விஷயத்தை உண்டாக்கி விட்றோம். செலவு தேவை வித்து விட்றோம். என்னைக்கோ ஒரு நாள் நீங்கள் யாராவது ஒருத்தர் வந்து கிண்டல் பண்ணியிருப்பீங்க, இல்லை ஃபேமிலி யாராவது விளையாட்டா ஒரு விஷயம் சொல்லியிருப்பீங்க. அது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சனை வந்து நிற்கும். அன்னைக்கு நீ என்ன சொன்னல இந்த வார்த்தை சொல்லி நீ ஏன் அப்படி சொன்ன, இன்னைக்கும் சண்டை நான் வந்து அன்றைக்கி விளையாட்டுக்கும் போது 4 பேர் ஃபேமிலியாக இருக்கும் போது ஒரு பேசும்போது ஜாலியாக சொன்ன விஷயம் தான். அதே எனக்கு சீரியஸாக இல்லை அது அணிலேருந்து என் மனசில் குத்திட்டு இருந்தது, நீ அப்படி சொன்ன சண்டைக்கு வருவாங்க. கணவன் மணி அவர்கிட்ட விட்டு கொடுத்து போங்க, தப்பு கிடையாது. பிள்ளைங்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்காதிங்க. ஆனால் பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக இருக்க அவசியம் தான். அதனால ரொம்ப கண்டிப்பாக இருக்காது. அந்த மைக்ரோ மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்களா ஆஃபீஸில் பண்ணுறாங்க, அந்த மாதிரி இருக்காதிங்க. கொஞ்சம் அனுசரித்து நடக்குங்க. அப்படின்னும் போது உங்கள் வாழ்க்கை சுகமாக இருக்கும். ஏன்னா ஜென்மத்தில் சனி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது தேவையில்லாத சிக்கலை கொண்டு வரும். இதுக்கு தீர்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய கோயிலெலாம் போயிருப்பீங்க, பரிகாரம்லாம் பண்ணியிருப்பீங்க. ஒன்றும் வேணாங்க, பெரிய தீர்வுலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலவே இல்லாத தீர்வு தாங்க. உங்கள் வீடு பக்கத்தில் இருக்க, இல்லை உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்க, இல்லை உங்கள் ஊரில் இருக்க ஜீவ சமாதிக்கு போங்க. சித்தர்கள் ஜீவ சமாதி. சார் நான் வந்து மதுரையில் இருக்கேன், நான் வந்து திண்டுக்கல்லில் இருக்கேன், கவலை இல்லை. திண்டுக்கல்லில் ஜீவசமாதி இருக்கிறது. இப்போ நீங்கள் எல்லா கையிலும் ஃபோன் இருக்குது, ஸ்மார்ட் ஃபோன். நீங்கள் கூகுளில் தட்டினா போதும், ஜீவசமாதி லொக்கேஷனோட வந்துடும். ஸோ அப்படின்னும் போது நீங்கள் ஜீவசமாதி போக சொல்லிட்டீங்க. அது என்னைக்கு போகணும், எந்த நாள் போகணும், கிளம்ப போகணும், அதெல்லாம் நாள் கிளம்பவே கிடையாதுங்க. என்னைக்கு என்னைக்கு வேணால் நீங்கள் போகலாம். நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க, என்னைக்கு வேணால் போகலாம். என்னைக்கு நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா அன்றைக்கி போங்க. சார் வேலைக்கிழமை வேணால் எல்லா சித்தர்கள் நாள் அப்படி போகிறாங்க. ஆமாங்க, வேலைக்கிழமை சித்தர்கள் நாள் தான், குருவாரம், அதனால் தப்பு கிடையாது. ஆனால் அன்றைக்கி போய் நீங்கள் உட்காருங்களா, செம்ம கூட்டமாக இருக்கும் சார். நீங்கள் சொன்னீங்க ஜீவசமாதி போனால் மனசு அமைதியாக தான் இருக்கீங்க, அங்கே போனால் ஜேஜன் கூட்டம் இருக்குது. கூட்டத்தில் போய் நீங்கள் தான் மனசு அனுபவிக்க முடியும், புதுசாக போகிறவங்க. ஆனால் நீங்கள் ஜீவசமாதி போன அனுபவம் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டம் கண்ணமுது உட்காரும்போது அந்த கூட்டத்தில் சத்தம் அவங்களுக்கு கேட்காது, அவங்க மனசு அமைதியாக இருக்கும். புதுசாக போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீயாக இருக்கீங்களா, இந்த நாளைக்கு கூட்டம் இல்லாமல் இருக்கா அப்படின்னும் போது போய் உட்காருங்க. அப்போ தான் வந்து அந்த இருக்க அந்த அமைதி நீங்கள் அனுபவிக்க முடியும். சார் நீங்கள் சொல்லிட்டீங்க ஜீவசமாதிக்கு போன்ட்டு, அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு விசேஷமாக அந்த கூட்டமாக வந்து ஒரு கச்சாமச்சாங்க சத்தமாக இருந்தது, எங்கே சார் அமைதியே இல்லை சார்னு சொல்லி திட்டாதீங்க. போகிறீங்களா, நீங்கள் ஃப்ரீயாக இருக்க நாள், அங்கே கூட்டம் இல்லாத நாள் போய் உட்காருங்க. அப்போ தான் வந்து அந்த இருக்க அந்த விஷயம் நன்று நீங்கள் அனுபவிப்பீங்க, உணர முடியும். அந்த ஒன்று கரெக்டாக சொன்னீங்க, உணர முடியும். அந்த உணர்தல் உங்களுக்கு வந்துட்டாலே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நான் சொன்னாலும் வந்து நீங்கள் போகாதீங்க சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. சார் அங்கே போனால் மன அமைதி கிடைக்கும் சார், நீங்கள் சொன்ன மாதிரி நான் நிறைய பரிகாரம்லாம் பண்ணிட்டேன், பிரச்சனைக்கு தீர்வே இல்லை, இங்கே போகிறேன், எனக்கு மன அமைதி கிடைக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா என்ன அறியாமலே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நிவர்த்தி ஆகுது. நான் சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஜீவசமாதி போயிருக்காங்க. போயிட்டு வந்தாலும் சொல்லுவாங்க, சார் நான் என்ன சார் நீங்கள் போய் உங்கள் ஜீவசமாதி போகன்றீங்க, இங்கே போனால் சரியாயிடும்னு சொல்கிறீங்க, அதுவும் அங்கே போயிட்டு எதாவது பண்ணணுமா கேட்டால் எதுவும் பண்ணாதீங்க, அங்கே இருக்க நாய்ங்களுக்கு பிஸ்கெட் வாங்கி போடுங்க, அங்கே போகும்போது வெளியில் நாய்ங்க இருக்கும், அதுக்கு 10 ரூபா பிஸ்கெட் போய் வாங்கி போடுன்றீங்க. அங்கே அவருக்கு என்ன பண்ணணும், உங்களால் முடிஞ்சால் ஒரு 10 ரூபா பூ வாங்கிட்டு போய் கொடுன்றீங்க, இவ்வளோ தான் சொல்கிறீங்க. ஆனால் அங்கே போய் உட்காந்து சரியாயிடுன்றீங்க, எப்படி சார் இங்கே போயிட்டு வந்து சொல்லுங்கள் அப்படின்னு அவங்களும் போவாங்க. சார் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 வருஷமாக தூக்கம் இல்லாமல் இருந்தேன் சார், பிரச்சனையில். அங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் நீங்கள் உட்கார சொன்னீங்க, அங்கே உட்காந்தேன். நீங்கள் சொன்னீங்க ஒரு 60 தான் உட்கார சொன்னீங்க, நான் அங்கே உட்காந்து கண்ணை மூடி உட்காந்தேன். கண்ணை திறந்து பார்க்கும்போது 2 மணி நேரம் ஆயிடுச்சு. 2 மணி நேரம் எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியல, நல்லா தூங்கிட்டேன் சார். அதுக்கப்புறம் அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா என் மனசில் ஏகப்பட்ட பிரச்சனைங்க, அவ்வளோ மன சங்கடத்தோட போனேன். இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை வந்து யாரா போட அது பிரச்சனை தெளிந்த மனதாயிட்டேன். அழகாக நம்ம நாகேஸ்வர் சொல்லியிருக்க விஷயம், ஒரு பிரச்சனை நம்ம இங்கே வச்சு பார்க்கும்போது பெருசாக தெரியும், அந்த தள்ளி வச்சு பார்த்தா பிரச்சனை இல்லை. அந்த மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள் அவர் சொன்னார், ஒரு ஜாதகர் அங்கே போயிட்டு வந்து. ஸோ அப்படின்னும் போது இப்போ அவங்க ரெகுலராக போக முக்கியமாக இந்த 7.5 சனி ஆகட்டும், அஷ்டம சனி ஆகட்டும், கண்டக சனி ஆகட்டும், இதெல்லாம் ஒன்றும் பண்ணாது. நம்ம உண்மையாக இருக்கணும். அங்கே போயிட்டு சரணாகதி அடைஞ்சிட்டாங்க சித்தர்கிட்ட, அவங்க பார்த்துப்பாங்க. இன்னும் குறிப்பாக ரகசியங்க நம்ம நேர்களுக்கோசம், யார் அதிகமாக ஜீவசமாதிக்கு போயிட்டே இருக்காங்களோ, இந்த சித்தர் அந்த சித்தர் இல்லை, எந்த சித்திரம் வழிபடலாம். ஆனால் உங்களுக்கான குரு வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் உங்கள் குரு, உங்கள் ஜாதகத்தில் இவர் தான் குருவாக இருக்காரு, இந்த ராசி நேர்கள் இந்த சித்தரை தான் வழிபடணும் அப்படின்ற கதையே கிடையாதுங்க. ஏன்னா இதெல்லாம் பொது பலன் மாதிரி தான். உங்களுக்கான குரு யாருன்னா அந்த குரு உங்களை தேடி வருவார், நீ குருவை தேடி போகணும். இதுதான் இதில் சூட்சமம். நான் முந்தைய சொல்லும்போது ஜீவசமாதி அதிகமாக போகணும் அந்த ஜாதகம் கட்டை இருக்குல்ல சார், 12 கட்டை வேலை செய்யாது சார். இதுதான் உண்மை. ஏன்னா நீங்கள் சித்தர்கள் பார்த்தீங்கன்னா இயற்கைக்கு அப்பாற்பட்டவங்க. அவங்க நீங்கள் அவங்க கிட்ட போய் சரணாகதி அடையும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகம் கேட்டாங்க வேலை செய்யாது.
அஷ்டம சனியாகட்டும், கண்ட சனியாகட்டும், ராகு கேது பிரச்சனையாகட்டும், ஓ கடகத்தில் குரு வந்து உச்சம் பெற்றிருக்கு. ஆனால் கடகராசி நேரம் தான் தெரியும் எவ்வளோ அடி வாங்குறேன்ட்டு. இன்னும் சொல்ல போனால் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்போம், கல்யாணமாக்காம இருப்போம். அவங்களாம் ஜீவசமாதிக்கு போக 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 அந்த ஜாதகம் பார்த்து இந்த ஜீவசமாதிக்கு போங்க, இந்த சித்திரப்பை வழிபடும் சொல்லும் போது அந்த ஜீவசமாதிக்கு போகும்போது அந்த பிரச்சனைக்கான விஷயம் தீரும். அங்கே ஜீவசமாதி போக ஆரம்பிச்சாலும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான குரு இருக்காங்களே, அந்த குரு யாருன்ட்டு அங்கே உணர்த்தல் கிடைக்கும் அவங்களுக்கு. அப்படின்னும் போது நான் தான் சொல்கிறேன், நீங்கள் ஜீவசமாதிக்கு போனால் தான் அந்த விஷயம் புரியும். நம்ம வாயால் சொல்லிடலாம், அந்த உணர்தல் நீங்கள் அழகாக சொன்னீங்க, அந்த அங்கே போனால் அந்த உணர்தல் கிடைக்குங்க. நிச்சயமா நிச்சயமா. இந்த ஆடி மாத பலன் எப்படி இருக்குன்று ஒரு 12 ராசிக்காரர்களுக்கும் அழகாக சொன்னாங்க ஐயா. எல்லாருக்கும் சரியாக போயிருக்குன்னு நினைக்கிறேன். நம் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்பேன். நேரில் வந்தமைக்கும் கருத்து பதிவுக்கும் ரொம்ப நன்றியா. நன்றிங்க. மகிழ்ச்சி. ஓம் நமச்சிவாய.